புத்தகத்தின் பெயர் அறுபடை வீடு. எழுதியவர் துரை ராஜ். இரண்டாம் படை வீடு, திருச்செந்தூர். முருகனின் அறுபடை கோவில்களில் இரண்டாம் படை வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். குன்றின் மீது அருள் புரியும் முருகப்பெருமான் மிக அரிதாக கடற்கரை ஓரம் சமதளத்தில் அருள் புரியும் தலம் திருச்செந்தூர். இது பக்தர்களால் அலைவாய், திரச்சீர் அலைவாய், வெற்றி நகர், வியாழ சேத்திரம், அலைவாய்ச் சேரல், செந்தில், திரிபுவளமாதேவி சதுர்வேதி மங்கலம், சிந்துபுரம், ஜெயந்திபுரம், வீரவாகுப்பட்டினம் என்றெல்லாம் திருச்செந்தூர் முன்பு அழைக்கப்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருச்செந்தூர் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது. புறநானூற்றில் இது வெண்டலை புனரி அலைக்குடம், செந்தில் நெடுவேள் துறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான். திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது. எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாக கருதப்படுகிறது. முருகன் சிவந்த நிறம் உடையவன். அவன் உறைந்துள்ள தலம் என்பதால் தான் இத்தலத்திற்கு செந்தில் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூரின் ஊர் மத்தியில் சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இதுதான் ஆதி முருகன் கோவில் என்ற கருத்தும் ஆய்வாளர்கள் மத்தியில் உண்டு. திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, ஷண்முகர் என்று 2 மூலவர்கள் உள்ளனர். பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் ஷண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறார்கள். சூரனை சம்ஹரித்த பின்பு முருகன் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டார் என்று கந்தபுராணம் தெரிவிக்கிறது. இந்த சிவலிங்கம் கோவிலின் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள அறையில் 5 லிங்கங்களாக காணப்படுகிறது. 130 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அமைப்பு ஓங்கார வடிவில் அமைந்துள்ளது. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேனா சன்னதி, திருமால் சன்னதி, கம்பத்தடி இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு கோடு வரைந்தால் ஓம் என்கிற எழுத்து வரும் என்கிற பெரும் சிறப்புடையது இக்கோவில். திருச்செந்தூர் கோவிலின் புராண வரலாறு கோவில் தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் வந்தார் முருகன். இந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவமிருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். இவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் அவர்களின் பலம் பலவீனம் குறித்தும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். சூரபத்மன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது. பிற 5 மலைக்கோயிலாக அமைந்துள்ளன. இங்கு முருகப்பெருமானை தரிசிக்க கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் கடலில் நீராடிவிட்டு வருவது வழக்கமாகும். அதன் பிறகு பக்தர்கள் அருகில் உள்ள நாழிக்கிணறு தண்ணீரிலும் நீராடுகிறார்கள். கடலோரத்தில் இருக்கும் இந்த கிணற்று தண்ணீர் மட்டும் உப்புச்சுவை இல்லாமல் குடிப்பதற்கேற்ற சுவையான நீராக இருப்பது இங்குள்ள அதிசயமாகும். கடலில் குளித்துவிட்டு இந்த நாழிக்கிணற்றில் குளித்தால் தீராத வியாதியும் குணமடையும் என்று இங்கு வரும் பக்தர்கள் நம்புகிறார்கள். 7 அடி ஆழமுள்ள இந்த நாழிக்கிணற்றில் எப்போதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. சூரபத்மனோடு போரிட சுப்பிரமணியரோடு வந்த படை வீரர்கள் தாகம் தணிப்பதற்காக அவர் கடலோரத்தில் இந்த கிணற்றை தோற்றுவித்ததால் தான் இந்த தண்ணீர் சுவையாகவும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருக்கிறது என்று தல வரலாறு சொல்கிறது. பக்தர்கள் இந்த கிணற்றை ஸ்கந்த புஷ்கரணி என்று அழைக்கிறார்கள். திருச்செந்தூர் கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் துண்டுகை விநாயகர் சன்னதியை பார்க்கலாம். அடுத்து அழகிய கலைச்சிற்பங்களை கொண்ட ஷண்முக மண்டபம் இந்த கோவிலுக்கு தனிச்சிறப்பை கொடுக்கிறது. இந்த மண்டபம் 120 அடி நீளத்தையும் 86 அடி அகலத்தையும் கொண்டது. தொலைவில் இருந்து வரும் பக்தர்கள் 124 தூண்களை கொண்ட இந்த மண்டபத்தில் தங்கிவிட்டு செல்கிறார்கள். தீராத வியாதி குணமடைய பல கோடி பக்தர்கள் திருச்செந்தூரை நம்பி நாடி வருகிறார்கள். இந்த மண்டபத்திற்கு அடுத்து இடும்பன் சன்னதியை பார்க்கலாம். அகஸ்திய முனிவரின் சிஷ்யனான இடும்பன்
சுப்பிரமணியரோடு கடுமையாக போர் செய்து தோற்றான். மேலும் மற்றொரு கையில் ஜபமாலையும், வலபுறத்தில் உள்ள ஒரு கையில் வேலும், இன்னொரு கையில் புஷ்பமாலையும் கொண்டு சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இந்த சன்னதிக்கு அடுத்து இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்டு துவாரபாலகர் வீரமகேந்திர சன்னதி இருக்கிறது. இந்த சன்னதியில் சற்று குனிந்து பார்த்தால் 5 லிங்கங்களை, பஞ்சலிங்கங்களை காணலாம். இங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அழிக்கும் சக்தியை கொண்ட இந்த 5 லிங்கங்களை வணங்கி செல்கிறார்கள். இந்த 5 லிங்கங்களும் ஆகாயம், பூமி, தண்ணீர், காற்று, அக்னி ஆகிய 5 சக்திகளை குறிக்கின்றது. இங்குள்ள சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் முருகன் 6 குழந்தைகளாக தவழ நடுவே கார்த்திகை பெண்கள் இருக்கும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 6 முகங்கள், 12 கரங்களோடு இருபுறங்களிலும் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தெய்வானையுடன் காட்சி தரும் சண்முகநாதரின் சன்னதியும் இத்திருத்தலத்தில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகநாதரின் பின்புறத்தில் இடம்பெற்றுள்ள ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும், இடப்புறத்தில் உள்ள ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும், வலப்புறத்தில் இடம்பெற்றுள்ள லிங்கம் ஆத்மாவை குறிப்பதும் இந்த கோவிலின் சிறப்பம்சமாகும். இந்த 8 லிங்கங்களை தரிசனம் செய்தவர்கள் 8 திக்குகளின் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமானை தரிசனம் செய்ததற்கு சமமாக கருதப்படுகிறது. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் என பலரும் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்கள் இயற்றியுள்ளனர். திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடியுள்ளார். இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வணங்குவது பண நிறைவையும் மன நிறைவையும் தருகின்றது என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருச்செந்தூர் கோவில் இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. திருச்செந்தூரும் கந்த சஷ்டியும். முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரபத்மனை வதம் செய்வதுதான். அதனால் இந்த தலத்தில் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி அன்றுதான் சுப்பிரமணியர் சூரபத்மனை அழித்த நாள் ஆகும். எனவே ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியை கடைசி நாளாக கொண்டு விழா நடைபெறுகிறது. இந்த நாளில் தான் விழா நடத்தப்பட வேண்டும் என்று கந்தோத்சவ விதிப்படலத்திலும் கௌசிக பிரசன்ன குமார தந்திரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி ஆகிய விழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் நடத்துவர். ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்திநாதர் எழுந்தருள்வார். அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்தில் முருகனின் வெற்றிக்காக யாகம் துவங்கும். குண்டத்தை சுற்றிலும் சிவன், அம்பிகை, 4 வேதங்கள், முருகன், வள்ளி தெய்வானை, மகாவிஷ்ணு, விநாயகர், சப்த குருக்கள், வாஸ்து பிரம்மா, தேவர்கள், சூரியன், அஷ்டதிக்கு பாலகர்கள், துவாரபாலகர்கள் என அனைத்து தேவதைகளையும் கும்பத்தில் எழுந்தருளச் செய்வர். உச்சிகாலம் வரையில் நடைபெறும் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்தருள்வார். 6ஆம் நாளன்று வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்வார். அதன்பின் வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புவார். ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திரரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதை சாயாபிஷேகம் என்பர். சாயா என்றால் நிழல் என பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார். வேல் குத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும். சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள், அதாவது 7வது நாள்,
முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது. அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்தார். இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது. அன்று காலையில் தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவமிருப்பாள். மாலையில் குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறார். நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு திருமணம் நடக்கும். மறுநாள் சுவாமி தெய்வ யானையுடன் வீதி உலா செல்கிறார். அடுத்த 3 நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருவார். கிராமங்களில் திருவிழாவின் போது கன்னிப்பெண்கள் தங்களது முறைப்பையனுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர். இத்தலத்திலும் இவ்வாறு முருகனுக்கு மஞ்சள் நீராட்டும் வைபவம் நடக்கும். கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் வீதி உலா செல்வார். அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாகவும் போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக எழுந்தருளியுள்ளார். ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். விழாவின் 7ஆம் நாளன்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தருகிறார். மறுநாளான 8ஆம் நாளன்று அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாக அருளுவார். மதிய வேளையில் பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்தில் காட்சியளிக்கிறார். பொதுவாக கோவில்களில் ஒரு தெய்வத்திற்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் ஷண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அளவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு. இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். முருகன் தெய்வானை திருமணத்தைக் கண்டு மாப்பிள்ளை சுவாமியை தரிசித்து வழிபட்டால் திருமண வரம் கிட்டும் என்பது ஐதீகம். முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5ம் மலைக்கோயிலாக அமைந்தது போலவும் தோற்றம் தெரியும். உண்மையில் திருச்செந்தூரும் மலைக்கோயிலே ஆகும். இக்கோவில் கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில் இருக்கிறது. எனவே இத்தலத்தை கந்தமானந்த பர்வதம் என்று சொல்வர். காலப்போக்கில் இக்குன்று மறைந்துவிட்டது. தற்போதும் இக்கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல் புடைப்பாக இருப்பதை இப்போதும் காண முடியும். திருச்செந்தூரில் முருகன் ஞானகுருவாக அருளுகிறார். இந்த தலத்தில் குரு பகவானுக்கு முருகன் எழுந்தருளி அருள் புரிந்ததால் இத்தலம் குரு தலமாக கருதப்படுகிறது. பிரகாரத்தில் உள்ள மேதா தட்சணாமூர்த்தி கூர்மம், அஷ்ட நாகங்கள், அஷ்ட யானைகள், மேதாமலை என 4 ஆசனங்களின் மீது அமர்ந்திருக்கிறார். இவருக்கு பின்புறம் உள்ள கல்லால மரத்தில் 4 வேதங்களும் கிளிகள் வடிவில் இருக்கின்றன. அறிவு, ஞானம் தரும் மூர்த்தியாக அருள்வதால் இவரை ஞானஸ்கந்த மூர்த்தி என்றும் அழைக்கிறார்கள். வழக்கமாக கைகளில் அக்னி உடுக்கையுடன் காட்சி தரும் தட்சணாமூர்த்தி இங்கு மான் மழுவுடன் காட்சி தருகிறார். குரு பெயர்ச்சி என்று திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் குருவினால் உண்டாகும் தீய பலன்கள் குறையும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு. இவரது தவம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது. இவருக்கான பிரதான உற்சவர் ஷண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார். இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறது. மூலவருக்குரிய பூஜை மற்றும் மரியாதைகளே இவருக்கு செய்யப்படுகிறது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடதுபுற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். ஷண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டும் காண முடியும். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம்.
சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன. தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேளதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கின்றனர். இதனை கங்கை பூஜை என்கின்றனர். குமரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், உக்கிரபாண்டியனின் மகள் உட்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள் பெற்றவர்கள். இவர்களில் பிறப்பால் ஊமையான குமரகுருபர சுவாமிகள் தனது 5வது வயதில் இத்தலம் வந்து பேசும் திறனை பெற்றார் என்பது வரலாற்று பதிவு. சதுர்வேதி மங்கலம் என்ற தலத்தைச் சேர்ந்தவர் பகழிக்கூத்தர். வைணவரான இவர் தீராத வயிற்று வலியால் மிகவும் இடர்பட்டார். முருகப்பெருமான் இவரது கனவில் தோன்றி தன் மீது பிள்ளைத்தமிழ் பாடும்படி கட்டளையிட்டார். குழந்தை பருவத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை புகழ்ந்து பாடுவது பிள்ளைத்தமிழ் ஆகும். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடிய பகழிக்கூத்தரின் வயிற்றுவலி நீங்கியது. திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்னும் அவரது நூல் திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் அரங்கேற்றப்பட்டது. இந்த பிள்ளைத்தமிழ் நாள்தோறும் அபிஷேக நேரத்தில் திருப்புகழோடு சேர்த்து இன்றும் இக்கோயிலில் பாடப்படுகிறது. இன்றும் தன் பக்தர்களின் பிணிகளையும் குறைகளையும் போக்கி அருளியபடி கடற்கரையோரம் அருள் புரிகிறார் முருகப்பெருமான்.